அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஸோ கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்டி முஸ்லிம் மஜ்லிஸால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஹுதா 25 ஈவெண்ட்டுக்கு முதல்ல அங்கே வந்திருக்க எல்லாரையும் முதல்ல வெல்கம் பண்றேன். நான் அன்ஃபஸ் கலா மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட், 4th இயர் ஸ்டூடெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் இந்த ஈவெண்ட் நாங்க ஏன் ஆர்கனைஸ் பண்ணோம்ங்கிறத முதல்ல சொல்றேன். சரியா? இந்த ஹுதாங்கிற ஈவெண்ட் எதுக்கு? ஸோ நான் இந்த இவெண்ட்டுக்கு வந்த அநேகமான நாட்கள் பயோசயின்ஸ் லெவல் செஞ்சவங்க அநேகமான நாட்கள் வந்திருப்பீங்க. நம்ம பயோசயின்ஸ் செஞ்சு போட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றது கோர்ஸ் என்ன? மெடிசின், மருத்துவப்படம். ஸோ மருத்துவப்படத்தை டார்கெட் பண்ணி தான் படிப்போம். அதை வச்சுதான் எங்கேயும் எக்ஸாம் எழுதுவோம். ஆனா உண்மையில அந்த மருத்துவப்படத்தை தாண்டி என்ன இருக்குங்கிற விஷயம் நம்மளுக்கு நிறைய மாணவர்களுக்கு, அதே மாதிரி இலங்கையில இலங்கையை சுற்றிக்கிற மாணவர்கள், அநேகமான மாணவர்களுக்கு மருத்துவப்படத்தை தவிர வேறு எந்த கோர்ஸை பத்தியுமே ஒரு சின்ன விளக்கம் கூட அநேகமான நாட்களுக்கு இல்லை. சரியா? நிறைய பேர் டார்கெட் மருத்துவப்படம், அப்படி அது கிடைக்காட்டி அதுக்கப்புறம் என்ன செய்யறங்கிறத பத்தின ஒரு ஐடியா உண்டு நிறைய மாணவர்களுக்கு இல்ல. சோ உண்மையை சொன்னா உயிரியல் விஞ்ஞானம், அதாவது பயோசயின்ஸ்ங்கிறது, ஏ லெவல்ல பயோசயின்ஸ்ங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைவர்ஸான பல்வேறுபட்ட துறைகளை பல்கலைக்கழகத்துல கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு 19 வகையான கோர்சஸ் இருக்கு பயோமெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த ஒவ்வொரு கோர்சஸுக்கும் ஒரு அதுக்குரிய ஒரு தனியான ஒரு பாதை, தனியான ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்கு. அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் மெடிசின், அடுத்தது சிலருக்கு டென்டல் மெடிசின், ரெண்டும் தான் தெரிஞ்சிருக்கலாம். மற்ற இதுகளை பத்தி ஒரு பெரிய ஐடியா இருந்திருக்காது. ஆனா உண்மையை சொன்னா அதுக்கு மேல இன்னும் 19 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிறைய கோர்சஸை பத்தி ஒரு ஒவ்வொரு கோர்சஸை பத்தி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அந்த கோர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன மாதிரி டார்கெட், என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்கு என்ற இப்ப இப்படித்தானே இப்ப ஏழு படிக்கிற எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான ஆக்கள் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவங்க தனிப்பட்ட விதத்துல தனித்துவமான ஆக்கள். உங்களுக்குள்ளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்கு ஒரு வித்தியாசமான திறமைகள் இருக்கு. ஸோ உங்களுக்குரிய ஃபியூச்சரை செலக்ட் பண்ண வேண்டிய டைம் தான் இந்த டைம். இப்போ ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ இனி யூனிவர்சிட்டி கால் பண்ணுவாங்க, அதுக்குரிய அட்மிஷன், அதுக்குரிய என்ட்ரன்ஸுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய டைம் வருது. ஸோ அதில் நீங்க ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் போடுவீங்க. இந்த கோர்ஸ் எனக்கு முதல் வேணும், இந்த கோர்ஸ் ரெண்டாவது வேணும். அப்படி போடக்குள்ள நீங்க எந்த கோர்ஸை டார்கெட் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த ஒரு செஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்திய செஷன்ல முக்கியமான 5 கோர்சஸ் பத்தி சொல்ல போறோம். என்னென்ன கோர்சஸ் என்றால், முதலாவது ஆக்குபேஷனல் தெரப்பி. ரைட்? அதாவது உங்களோட இதை பத்தி நான் தெளிவா சொல்லல. அந்தந்த கோர்சஸுக்குரியவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லல அதை பத்தி. முதலாவது ஆக்குபேஷனல் தெரப்பி, அதே போல வெட்டினரி மெடிசின், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி அண்ட் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்ஸ். ஸோ இந்த 4 விதமான கோர்சஸை பத்தி தான் இன்றைக்கு பேச போறோம். இன்றைக்கு அதுக்குரிய அந்தந்த கோர்ஸுக்குரிய ரிசோர்ஸ் பர்சன், அதாவது அந்தந்த கோர்ஸ்ல படிச்சு அந்தந்த கோர்ஸ்ல படித்து முடித்து இப்ப வேலை செய்யற அல்லது படிக்கின்ற மாணவர்களால தான் உங்களுக்கு இந்த தரவுகள் வழங்கப்பட போகுது. ஸோ அனைவருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டாக அமையும் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது எதிர்பார்த்துருக்கோம். உங்களோட சப்போர்ட்டையும் எதிர்பார்த்துருக்கோம். அப்ப நம்ம டிரெக்டா ஈவெண்ட்டுக்குள்ள போவோம். இப்ப இந்த ஈவெண்ட் எப்படி போகுங்கிற விஷயத்த நான் சொல்றேன். சரியா? இப்ப இதுல இந்த 4 கோர்சஸும் ஒன்றன் பின் ஒன்றா வரும். கிட்டத்தட்ட ஒரு half an hour டைம் டியூரேஷனுக்குரிய கோர்சஸா இருக்கும் ஒவ்வொரு 4 கோர்ஸ். ஸோ அதை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்றை தருவாங்க, அதுக்குரிய ரிசோர்ஸ் பர்சன் தருவாங்க. அது முடிய அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த 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 லெக்சர்னு சொல்றதை விட அந்த ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன் முடிய உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வழங்கப்படும் கேள்விகள் கேட்கறதுக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க கேள்விகளை நீங்க என்ன செய்யலாம்டா, நீங்க செட் பாக்ஸ்ல நீங்க கேள்வி டைப் பண்ணி போடலாம். ஸோ அந்த கேள்விகளை நான் வாசிப்பேன். அதுக்கு அந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அதுக்குரிய சரியான பதில்களை வழங்குவாங்க. ஸோ இப்படிதான் இந்த இவெண்ட் போக போகுது. ஸோ அப்படி உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு டைம் போதாம போனிச்சுண்டா, நீங்க உங்களுக்கு கொண்ட ஒரு குரூப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்ல நீங்க உங்களோட கேள்விகளை போடலாம். ஸோ அப்படி போட்டீங்கன்னா அந்த
கேள்விகளுக்கு சரியான பதில்கள் உங்களுக்கு எப்படியும் இன்று நாளைக்குள்ள கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த இந்த சிலர் யோசிப்பீங்க, நான் இந்த கோர்ஸ் டார்கெட் பண்ணி வந்தேன், அப்ப இந்த இதுல இருக்கிற கோர்சஸ் எனக்கு டார்கெட் இல்லை என்று யோசிக்கிற ஆட்கள் சிலர் இருப்பீங்க. அப்படின்ட்டு இல்லை. என்ற இதுல அப்படின்ட்டு இல்லை. இதுல இருக்கிற இதுல இப்ப உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு டாப் ரேங்க், இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல டாப் ரேங்க் வந்து வச்சுக்கொள்வோமே, அப்ப நான் மெடிசின் தான் டார்கெட் பண்றேன், இப்ப இருக்கிற கோர்ஸ் நீங்க ஒன்றும் தேவையில்லைன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு பிடித்தமான உங்களோட பாதை எந்த பக்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது இந்த செஷன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நீங்க யோசிக்கலாம் மெடிசின் தான் டாப் கோர்ஸ் அப்படின்ட்டு இல்லை. ஸோ எல்லா கோர்சஸையும் எதிர்பார்க்கலாம் இருக்கு, இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கட்டாயம் பாருங்க. ஸோ மறக்காதீங்க, கொஷின்ஸை நீங்க கட்டாயம் ஜூம் சாட் பாக்ஸ்ல போடுங்க, அதை நான் வாசிப்பேன். அப்படி உங்களுக்கு மேலதிகமா கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குரூப்ல மஜ்லிஸுக்குரிய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க உங்களோட குரூப்ஸ்ல, அந்த குரூப்ஸ்ல நீங்க அவங்களுக்கு பிஎம் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க அதுக்குரிய ரிப்ளைஸ் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கலுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுப்பாங்க. ரைட். ஸோ ஓகே, எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புவோம். இன்ஷா அல்லாஹ் அப்ப கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஆக்யூபேஷனல் தெரப்பியை வச்சு. ஸோ ஆக்யூபேஷனல் தெரப்பியை பற்றி சொல்றதுக்கு மிஸ்டர் ஃபர்தீஸ் இஸ்ஃபார், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஆக்யூபேஷனல் தெரப்பி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியால படிச்சு கொண்டிருக்கிற மாணவர், அவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஃபர்தீஸ் இஸ்ஃபார், Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Thank you for the introductions, and நம்ம director போயிடுவோம். Just a minute. Okay. Recording in progress. போறது தெரியாம இருக்கு. அப்படியே நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ல இருந்த ஒரு ஆள் தான் நானும். ஸோ நம்ம டிரெக்டா போவோம்னு சொன்னா டெஸ்ட்டுக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட் இருக்குதானே, உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குதானே, இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட், எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான எவிடன்ஸ். இதே மாதிரி ஒரு விட்னஸ் இல்லை உங்களோட டயர்லெஸ் டெடிகேஷனுக்கு இதை விட ஒரு விட்னஸ் இல்லை. ஏன்னா எவ்வளவோ நார்மலா ஈஸியா, ஐ மீன் வித் லிட்டில் எஃபர்ட்டோட கேம்பஸுக்கு போகக்கூடிய எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் நீங்க பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுத்துறீங்க, ஒரு பர்பஸுக்காக எடுத்துறீங்க. ஸோ அதை வச்சு நீங்க மிச்சமா ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒப்டெயின் பண்ணிருக்கீங்க ஒரு ஸ்கோர். தட்ஸ் அ கிரேட். செகண்ட், ஜஸ்ட் லிட்டில் பிட் அபவுட் மீ. நேம் வந்து ஃபர்தீஸ் இஸ்ஃபார். ஸோ நான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ல ஒரு டவுன்ல இருந்து வரேன். ஸோ நானும் உங்களை போல, ஐ மீன் சொல்ல போனா தேர்ட் சைட்ல வந்து ஒரு டீசென்ட் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துட்டு டீசென்ட் சர்ச் ஸ்கோர் எடுத்துட்டு மெடிசின் மிஸ் ஆன அந்த குரூப்ல நானும் ஒருத்தர். ஸோ எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. பட் anyhow அல்லாஹ் நாட்டம், ஐ வாஸ் செலக்டட் and enrolled to these occupational therapy. ஸோ அவ்வளோதான், பெருசா ஒன்றும் இல்லை. நாம இப்போ occupational therapy இருப்போம். ஸோ நீங்க பார்ப்பீங்க அது வந்து ஒரு கோட் லூடிங் விட்ஜென்ஸ்டைன் சொல்லியிருந்தாரு, the most important element of life are hidden due to their familiarity and simplicity. ஜஸ்ட் ஒன்றுமில்லை, நம்ம எல்லாரும் லைஃப்லயும் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மறைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா அதனுடைய சிம்பிளிசிட்டி, அதே மாதிரி அதனுடைய ஃபெமிலியாரிட்டியில. இது ஒரு நல்ல ஒரு கோட், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஒன்று இஃபோர்ட்லெஸ்ஸா கிடைக்குதுன்னு சொன்னா அல்லது ஈஸியா கிடைக்குதுன்னா நாம் என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஏதோ ஆப்ஜெக்டோ சர்வீஸோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ எனிதிங் நாம அதை கிராண்டட் எடுத்துக்கொள்வோம். அதை நாம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்க மாட்டோம். இப்ப நீங்க ஜஸ்ட் சிம்பிளா நீங்க படிக்காம இருந்து உங்களுக்கு கேம்பஸ் கிடைச்சி அந்த கோர்ஸ் போனீங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்ங்கிறதும், நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு கேம்பஸ் கிடைச்சி ஒரு கோர்ஸ் கிடைச்சி அதுக்கு நீங்க போறீங்க, அதுக்கு கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுங்கிறது ரெஸ்பெக்டுங்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம லைஃப்ல வந்து எதையுமே வந்து கிராண்டட் எடுக்கிறதுங்கிறது நல்லமில்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வகையில தான் ஆக்யூபேஷனல் தெரப்பி நாங்க என்ன செய்ய போறோம்ங்கிறது வருது. ஸோ ஆக்யூபேஷனல் தெரப்பிங்கிறது என்னன்னு சொன்னா
நீங்க நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க இந்த வேர்ட்ஸ். சம்டைம்ஸ் என்ன நீங்க எவ்வளவுக்கு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸை விட்டு தள்ளி போறீங்களோ, எஸ்பெஷலி கொலம்போ டிஸ்ட்ரிக்டை விட்டு நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒக்கியூபேஷனல் தெரப்பி இந்த வேர்ட் காதுல விழக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறவு. கோர்ஸ் அது உண்மை. ஏன்னு சொன்னா ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் ப்ரொஃபஷன் ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ல ஒன்றுதான் ஒக்கியூபேஷனல் தெரப்பி. ஏன்னு சொன்னா இப்ப ஒக்கியூபேஷனல் தெரப்பியில ஸ்கோப் அல்லது அவங்களுடைய வகிபாகம்ங்கிறது ஹெல்த் செக்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். நான் போக எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க யார் சரி பிசியோதெரபி கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் குவைட் இந்த டைம் பீரியட்ல வந்து இட்ஸ் குவைட் காமன் அண்ட் எல்லாரும் வந்து கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒக்கியூபேஷனல் தெரப்பி வந்து இப்பதான் வந்து இமேஜ் ஆயிட்டு வந்துருக்கு. இப்பதான் வந்து மிச்சம் அந்த ஃபேமஸ் ஆகி கொண்டிருக்கிறார். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒக்கியூபேஷனல் தெரப்பி இருக்கு. ஸோ தெரியும், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹியூமன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அந்த ஹியூமன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஹியூமன் வந்து ஹெல்தி அடிக்கணும் ஆசைப்படுறது காரணம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்க பல்வேறுபட்ட அவங்களுக்கு ரோல்ஸ் இருக்குது, அவங்களுக்கான ஹெபிட்ஸ் இருக்குது, ரொட்டீன்ஸ் இருக்குது, ஜாப் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி செல்ஃப் மெயின்டெனன்ஸ் கூடிய செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. அதே போல நம்ம பார்த்தோம்னு சொன்னா லெஷர்ஸ் ஹாபிஸ், சிலாக்கள் பிளே பண்றது, புக்ஸ் ரீட் பண்றது, கார்டனிங், பைக் ரைடு, ட்ராவலிங், போட்டோகிராஃபி அப்படின்னு நிறைய கைண்ட் ஆஃப் வேரியபிள் ஆக்டிவிட்டிஸ் தான் நாம ஜஸ்ட் ஒரு ஹியூமனை நாம அட்ரஸ் பண்ணக்கொள்ள அந்த விஷயங்களை வந்து இந்த எல்லா விஷயங்களும் வந்து சேருது. இந்த எல்லா விஷயங்களும் செய்யத்தான் நமக்கு ஹெல்த்ங்கிறது வேணும். நாம ஒரு ஹியூமனா, நம்ம ஒரு சோசியல் அனிமல், நாம ஒரு சொசைட்டில வகிபாகம் எடுக்கணும்னு சொன்னா நமக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதை எடுக்கணும், அதை நாம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அந்த வகையில வந்து ஒக்கியூபேஷனல் தெரப்பிங்கிறது அதுக்கான ஒரு ஹெல்த் செக்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப நுவான்ஸ்டா ரொம்ப நுணுக்கமான விஷயங்களையுமே கருதி கொண்டும் அதன் மூலமாக வந்து அதுல அந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய மக்களுக்கு அல்லது பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய இஷ்யூ. ஹலோ ஹலோ ராஜு பேசுனீங்களா? ஹலோ ஹலோ மேபி அது மிஸ்டேக்கா இருக்கலாம், அன்மியூட் ஆயிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த வகையில வந்து ஒக்கியூபேஷனல் தெரப்பிங்கிறது ஒக்கியூபேஷன் என்ன செய்யணும் நம்ம ஜப்னு சொல்லுவோம். பட் இங்கிற ஒக்கியூபேஷனல் தெரப்பியில ஒக்கியூபேஷன்ங்கிறது உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே தான் ஒக்கியூபேஷன். எங்களுக்கு சும்மா பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண போனோம்னு சொன்னா பேசிக்கான திங்கிங் லைக் ப்ரஷ் பண்றதா இருக்கட்டும், பேசிங் இருக்கட்டும், அதே மாதிரி டாய்லெட்டிங் ஹைஜீன் இருக்கட்டும், ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், இதுல ஆரம்பிச்சு கொஞ்சம் அட்வான்ஸ்டா குக்கிங், அதே மாதிரி ஷாப்பிங் போறது, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படியே போய் பிறகு ப்ரொடக்டிவிட்டி, ஒர்க் ஜாப் பண்றது, ஜாப் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஸ்டடி பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள், லெஷர்ஸ், சோசியல்ல பார்ட்டிசிபேட் பண்றது, அவங்களோட ரோலை வந்து ஃபுல்ஃபில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமனை லைஃப் லாங் இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா வந்து இருக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்குற ஒரு ரீஹபிலிட்டேஷன் ஒன் ஆஃப் த ஹெல்த் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான் ஒக்கியூபேஷனல் தெரப்பி. ஸோ யூஸ்வலா நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு பேஷண்ட்டை கிளினிக்கல் செட்டிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள வந்து ரியல் லைஃப் என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் தான் ஒக்கியூபேஷனல் தெரப்பி. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து இப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எஸ்பெஷலி இந்த ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மலா அவரை லைஃப்பை கொண்டு போன ஒருத்தர் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்கு ஆளாகிறாரு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க, மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட உயிரை காப்பாத்துறாங்க. ஐ மீன் நான் சொல்லுவோம் சில பேசிக் நீட்ஸ் வைட்டல்ஸ் சொல்லுவோம், பிளட் ப்ரெஷர், ஆக்சிஜன் சச்சுரேஷன் லெவல், அதே மாதிரி பல்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரேட், இதெல்லாம் காமன் டேர்ம் ஒன்று இருக்கு வைட்டல் சொல்லி. இந்த வைட்டல் நம்ம ஸ்டேபிள் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் அவங்கள ஃபர்தரான ஏதாச்சும் பயாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்க போல
அந்த கண்டிஷனுக்கு காரணமான கோசஸ் இருக்கும் போதோ அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான டாக்டர்ஸ் வந்து அதுக்கான சர்ஜரி செய்யறா சர்ஜரி, மெடிகேஷன்ஸ்னா மெடிகேஷன் சொல்லி அவங்களோட ரோல்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஆகும் ரொம்ப பிக்காகவும் இருக்க போகுது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், சிலாக்களுக்கு பேச வேற ஏலான்னு சொன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் அப்படின்னு நிறைய அதை ரீஹபிலிட்டேஷன் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து அல்ல அந்த டிசிப்ளினுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அதுல வந்து நாங்களும் ஒருத்தங்க நாங்க என்ன செய்யறோம்னா யூஸ்வலாவே ஒரு ஹியூமன் ஒரு பேஷண்ட்ஸ் வராங்கன்னு சொன்னா அந்த பேஷண்ட்டை வந்து அவங்களை எந்த அளவுக்கு இண்டிபெண்டா மாத்துறோம், எந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை அவங்க எகெயின் வந்து யார உதவியும் இல்லாம யார தேவையும் இல்லாம செய்ய போறாங்க என்கிற விஷயம் தான் எங்களுக்குரிய விஷயம். அதை பத்தி தான் நாங்க ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்க போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்பத்திய ஸ்ரீலங்காவில் இப்பத்திய ட்ரெண்ட் ஒன்று, ஸ்ரீலங்கால முழு உலகத்திலேயுமே சைல்ட் பர்த் ரேட்ங்கிறது நிச்சயமா குறைஞ்சிட்டு போயிட்டு ஒன்று. செகண்ட் விஷயம் என்னன்னு சொன்னா லைஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகரிச்சு கொண்டிருக்கு. மூணாவது இப்பத்திய ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு ஃபெமிலிஸ் முந்தைய ஒரு காலத்துல வந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க, இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாமே சேர்த்து ஒரு ஹவுஸ்ல அல்ல ஒரு ஷெல்டர்ல வந்து இருக்க போறாங்க. அதெல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லி. இப்ப இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்ப வந்து போத் பேரண்ட்ஸ் வந்து யூஸ்வலா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களா இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் போக்கரிக்கலும் அல்லது ஒரு அம்பியூட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது கை காலை வந்து கட் பண்ணி சர்ஜிக்கல் மூலமா ரிமூவ் பண்ற வேற பல்வேறுபட்ட ரீசன்ஸ்க்காக வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரையிலும் அல்லது வேற நியூரோலஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் பார்க்கின்சனிசம், டிமென்ஷியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரையிலும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரக்குள்ள அவங்க ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஜாப்பை லாஸ் பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட லைஃப்ல அவங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸை கொண்டு போறதுக்கு இன்னொருத்தவங்க தேவைப்படுவாங்க. அந்த இடத்துல ஒன்று வந்து ஒரு மெய்டையோ அல்லது ஒரு கேர் கிவரையோ வந்து ஹையர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா எக்ஸ்பென்சஸ் அதுவும். அடுத்தது வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்பவுஸ் அல்லது பார்ட்னர்ஸ் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், அவங்களை இருந்து டேக் கேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜாப் போகணும், ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் இருக்கு. அது ஒரு செட்டப்ல. இன்னொரு செட்டப்ல நிறைய பீரியாட்ரிக் கண்டிஷன்ஸ் நீங்க இன்கேஸ் நீங்க இன்னும் டீப்பரா வர கேள்விப்படுவீங்க. ஆட்டிசம்னு சொல்லுவாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இதன் மூலமா வந்து இந்த பீரியாட்ரிக்ஸ் இந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வருது அவங்களோட லைஃபை கொண்டு போறதுக்கு. அது மாதிரி பல்வேறுபட்ட அவங்களோட ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து மிச்சம் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் வந்து காணப்படுது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை பார்க்கிறார்கள் தான் ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட். இப்ப ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் வந்து முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கிரியேட்டிவ், அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதே போல இது வந்து ரொம்ப ப்ரோட். இப்ப நீங்க ஒரு மெடிசன்ல வந்து கேள்விப்படுவீங்க ஆர்த்தோபீடிக், நியூரோலஜி, அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், அதே போல பீரியாட்ரிக், ஜெரியாட்ரிக், மென்டல், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. அது எல்லாத்துலயுமே வந்து ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட்ல இருக்குது. எங்கள்லயுமே வந்து பீரியாட்ரிக் ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் இருக்கிறாங்க, ஜெரியாட்ரிக் ஸ்பெஷல் முடிச்சவங்க இருக்கிறாங்க, நியூரோலஜி, ஆர்த்தோபீடிக், கம்யூனிட்டி, இந்த மாதிரியான எல்லா செக்டர்ஸ்லயுமே ஒர்க் பண்றதுக்கான ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. நாட் இன் ஸ்ரீலங்கா பட் இந்த வேர்ல்ட்ல இருக்கிறாங்க. அவங்களோட ரோல்ஸை வந்து அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு இன்ஃபார்ம் விஷயம், நான் சொல்ல வேண்டியது விஷயம். அடுத்தது ஸ்கோப். இப்ப முதலாவது ஸ்ரீலங்காவில் இதுக்கு முந்தி இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து முந்தி ஒரு ஸ்கூல் வந்து ஆக்கியூபேஷனல் தெரப்பி அண்ட் பிசியோதெரபி ஸ்கூல்னு சொல்லி அங்க ஹையர் நேஷன் டிப்ளமா தான் செஞ்சு கொண்டிருந்தேன். இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டு 2020 வந்து டிகிரி ப்ரோக்ராம் ப்ரொமோட் பண்றாங்க. இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில். சில ஸ்கூல் கிராஜுவேட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கெலானியா ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்ல வந்து டாப் அப் எக்ஸ்டர்னலா டாப் அப் டிகிரி செஞ்சாக்கள் இருக்கிறாங்க. சில ஆக்கள் வந்து ஃபாரினுக்கு மைக்ரேட் ஆகி அங்க பிஹெச்டி முடிச்சு எம்எஸ்சி முடிச்சாக்கள் நிற்கிறாங்க. ஸோ மாஸ்டர்ஸுக்கும் அதே மாதிரி பிஹெச்டிக்குமான ஸ்கோப்ஸ் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. அதுல எந்த ஒரு டவுட்ஸுமே தேவையில்லை. ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஒரு 3 இதுல ஒரு 3 பிஹெச்டில வந்து ஒரு 3 டாப் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாப் best universities that providing
எம்எஸ்சி ப்ரொவைட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸும் பிஹெச்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி நான் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். லிங்க்ஸும் இருக்குது, யூ கேன் செக். ஸோ பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி அது யூஸ்வலா போறது மாதிரியே போகும். அடுத்தது ஒன் ஆஃப் த திங் இஸ் எங்கட கேம்பஸ்ல, அதாவது இப்பத்தே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒக்யூபேஷனல் தெரப்பி டிகிரி செய்யக்கூடிய கேம்பஸ்னா ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா தான். அங்க வந்து அது ஜென்ரல் டிகிரி இல்ல, ஆனர்ஸ் டிகிரி, பிஎஸ்சி ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 இயர்ஸ் டிகிரி தருவாங்க. அடுத்தது வந்து இது வந்து பிஹெச்டி செய்யக்கூடிய ஆட்களுக்கான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் டிகிரி, பாஸ்டன் யூனிவர்சிட்டி, குயின்ஸ்லாண்ட். ஸ்பெஷலா சொல்லணும் என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்டோட ஆஸ்திரேலியன் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட் வந்து கொஞ்சம் ஒக்யூபேஷனல் தெரப்பி ப்ரொவைடிங் செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்து அவங்களோட லைஃப் அதாவது சப்போர்ட் ஒன்று பேசிட்டு இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கன் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட் நிறைய பேர் வந்து குயின்ஸ்லாண்ட் ஸ்பெஷலா ஆஸ்திரேலியாவுக்கு தான் போறாங்க அவங்களோட மாஸ்டர் செய்யறதுக்கு. அதே போல இப்ப அந்த 2020 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் டைம்ல வந்து ஸ்ரீலங்காவில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரபிஸ்ட வந்து லண்டன்ல வந்து யூகே வந்து ரெக்ரூட் பண்ணிருந்துச்சு. அவங்கள அங்க வந்து நிறைய வேக்கன்ட் இருந்ததால ஒன் ஆஃப் த மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னா, எனக்கு இப்போ ஒரு 5-6 மந்த்தா வந்து ஒரு ஒன் ஆஃப் தீஸ் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட், லண்டன் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்டோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபுல்லா இந்த ஸ்டடீஸ்ல வந்து இந்த புக்ஸ், அதே மாதிரி அசஸ்மெண்ட் டூல்ஸ், அப்படி கொஞ்சம் டெக்னிக்கல் திங்ஸ் இருக்கு. அந்த திங்ஸ்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல என்னன்னு சொன்னா, அவங்க சொன்னா நிறைய ப்ரொடியூஸ் ஆகலாம் வைக்கிறாங்க பிரிட்டன்ல வந்து. ஸோ அவங்க பிரிட்டிஷ்ல வந்து நிறைய பேர் நிறைய ஒர்க் லோட் கூட ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட் நிறைய அந்த வேக்கன்ட் இருக்குது, தேவைப்படுது. ஸோ அதனால வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு பிரெட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து, சாரி பிரெட்ஃபோர்ட் இல்ல, ஸ்காட்லாண்ட்ல இருந்து எல்லாம் விசிட்டிங் லெக்சர்ஸ் வராங்க லெக்சர் பண்றதுக்கு. ஸோ அது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கோர்ஸ் வந்து நியூ. டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி ஸ்டார்ட் பண்ணது 2020, அடுத்த டிகிரி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நாங்க 2021 அதாவது செகண்ட் பேட்ச். இப்பத்தே 4th பேட்ச். இனி உங்களோட பேட்ச்ல இருந்து வாராக்கள் 5th பேட்ச் அடிக்க போறாங்க. ஸோ டிகிரிஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல வந்து இந்த டிப்ளமாஸ், ஹையர் டிப்ளமா செஞ்சவங்க அந்த கிராஜுவேட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்றாங்க. சொல்ல போனா இப்ப இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல தள்ளி தள்ளி தள்ளி, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கக்கூடிய செலக்டட் நம்பர்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப ஒக்யூபேஷன் தெரப்பி யூனிட் ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்ல இருக்கு ஸ்கூல் கிராஜுவேட்ஸ் மூலமா. ஸோ அவங்களும் வெயிட் பண்றாங்க நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து வரணும், சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி. அடுத்தது வந்து என்ன விஷயம் வந்து சொன்னா, நிறைய இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜட்ஸ்கோஸ் வந்து அவ்வளவு, அதாவது 1.4 ஆரம்பிச்சு 1.2 வரைக்கும் அந்த அந்த ஸ்பெக்ட்ரம்ல அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்து ஜட்ஸ்கோஸ் டிவியன்ட் ஆகுது. லாஸ்ட் டைம் இந்த கிராஃப்ஸ்லாம் வந்து லாஸ்ட் டைம் இதோட லாஸ்ட் டைம் 4th பேட்ச்ல வரக்கோல இருந்த ஜட்ஸ்கோஸ் தான் இது. யூஜிசி அந்த புக்கு அடிப்படையில் தான் இந்த சார்ட்ஸ் நான் ரெடி பண்ணது. ஸோ 1. ஈவன் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நிறைய நிறைய அந்த டேலண்டடான இருக்கக்கூடிய நிறைய அந்த அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியில இந்த கிரியேட்டிவா ஒரு தெரப்பியை வந்து ஜஸ்ட் கிரியேட்டிவா கொண்டு போறதுக்கு அப்படி ஃபிளெக்சிபிளான ஒரு ஜாப் தேவைப்படுறார்கள். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டான எக்ஸாக்டான ஒரு ப்ரொஃபஷன் தான் ஒக்யூபேஷனல் தெரப்பி. பிகாஸ் மற்ற ஹெல்த் கேர் செக்டர்ஸ் பத்தி எனக்கு தெரியாது, பட் ஒக்யூபேஷனல் தெரப்பில வந்து மிச்சம் ஃபிளெக்சிபிள். ஏன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தடா இருக்கட்டும், அவங்களோட அசஸ்மெண்ட் மெத்தடா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சயின்டிபிக் பேஸ்டாகவும் பிளஸ் ரொம்ப ஃபிளெக்சிபிளாகவும் ஃபன் பேஸ்டாகவும். யூஸ்வலா வந்து நிறைய ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட், பீடியாட்ரிக் ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது தி ஜஸ்ட் பிளேயிங் வித் சில்ட்ரன்ஸ், அதாவது சில்ட்ரனோட பிள்ளைகளோட வந்து அதாவது விளையாடுற மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா அது ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைக்குமே வந்து நிறைய சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்டோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய ஸ்கில்ஸை வச்சு அதை அந்த பிள்ளைக்கு எப்படி நாம ப்ரமோட் பண்ண போறோம், அந்த பிள்ளையோட லைஃப் எப்படி இண்டிபெண்டன்ட் ஆக்க போறோம், அது மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து பேசுறது. அந்த விஷயங்களை அந்த பிள்ளைக்கு விளங்கின லாங்குவேஜ் பிளே அதன் மூலமா வந்து அவங்க கொடுத்து கொண்டிருப்பாங்க. அது மாதிரி பல்வேறுபட்ட சைட்ல இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டிக்கு, சயின்ஸ் பேஸ்டான கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ல வந்து ஒக்யூபேஷனல் தெரப்பி இருக்குது. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே வந்து ஜட்ஸ்கோஸ் நான் ஜஸ்ட் 1.5 தான்ல
கூடிய சீக்கிரம் தாண்டும். ஒக்கியூபேஷனல் தெரப்பி டிகிரி ஹோல்டர்ஸ் வெளியே இறங்கி போகும்போதும் இதனுடைய சக்சஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் மிச்சம் அதிகமாக இருக்கு. ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க இன்னும் வெளியில இறங்கல என்றதுனாலதான் ஒரு இது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து salary. ஒக்கியூபேஷனல் தெரப்பி வந்து அப்ராக்சிமேட்லி இந்த ப்ளூமிங் டவுன்ஸ் சோர்ஸ்ல எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் பர் மந்த்துக்கு வந்து 60,000 வந்து பேசிக் வந்து 54,000 பிளஸ் அது அலவன்ஸ் சேர்த்து 60,000 வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸுக்கு வந்து அப் டு 1.5 lakh போகுது. அவருக்கு சந்திச்சிருந்தேன். அவருக்கு ஆல்மோஸ்ட் 2 lakh மட்டுக்கு மந்த்லி வந்து அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ சேலரிஸ்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. அடுத்தது வந்து வேகன்சிஸ் எடுத்து பார்த்தோம்னா நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஈவன் கலம்பு சைட்ல வந்து நிறைய தெரபிஸ்ட் வந்து அவங்க ரிட்டையர் ஆக வேண்டிய வயசையும் தாண்டி ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இது தெரபிஸ்ட் இல்லைன்றதுனால ஸோ தேர் வெயிட்டிங். அதே போல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நிறைய ஒர்க் இருக்குது. பட் சிங்கிள் தெரபிஸ்டோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ நிறைய வேகன்ட் இருக்குது லோக்கல்லையே. ஸோ யோசிக்க வேணாம். அதே மாதிரி குளோபல் எடுத்து பார்த்தாலுமே வந்து இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் கூடிய ஒரு இதுல பிளாக் பாஸ்ட்ல தான் எடுத்திருந்தேன். நீங்க பார்த்த வழங்குது இப்ப யூஎஸ்ஏக்கு இப்ப எனம் தான் போட்டு இருக்கிறாங்க. $86,000 per annum per year. ஆஸ்திரேலியால வந்து இட்ஸ் வேரிஸ். கிட்டத்துல வந்து மிடில் ஈஸ்ட்ல நான் பார்த்திருந்தேன் ஒரு போஸ்ட்ல வந்து பீடியாட்ரிக் ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்டுக்கு போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 12 lakhs per மந்த்துக்கு போட்டிருந்தாங்க வித் அகாமடேஷன்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் பேக்கேஜஸ் இன்க்ளூடடா. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் தேவைப்படுது. பிளஸ் நல்ல சேலரி, நல்ல டீசென்ட் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கிறேன் அந்த செஷனை. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதை பத்தி நீங்க கேட்கணும்னு சொன்னா தாராளமா கேட்கலாம். அந்த டைமுக்கோ 4 வருஷம் கோர்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து கிளினிக்கல்ஸ் ரொட்டேஷன் எல்லாம் போடுவாங்க. நீங்க வந்து கிளினிக்கல்ஸ் ப்ராக்டிஸ், அதாவது நீங்க 2 இயர்ஸுக்கு வந்து ஃபுல் தியரி போயிட்டு அடுத்த 2 இயர்ஸுக்கு வந்து ஃபைனல் இயர் ரிசர்ச்சுக்கு போகும். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய கிளினிக்கல்ஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ண வேண்டி வரும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பிரைவேட் செக்டர்ஸ்ல தருவாங்க, அதுல ஒர்க் பண்ண வேண்டி வரும். நாங்கெல்லாம் கிளினிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் போற இடங்களை பார்த்தோம்னா என்ஏஎம்ஹெச்சுக்கு போக போறது கொஞ்சம் பேர். எங்க டீச்சிங் ஹாஸ்பிட்டல், நேஷனல் ஹாஸ்பிட்டல், ரேடியோ ரிஜ்வே ஹாஸ்பிட்டல், அது மாதிரி அதாவது சைல்டு சென்டர் ஒன்று இருக்குது எங்க கேம்பஸோட சேர்த்த மாதிரி ஐஐடின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த சென்டர்ஸ், அது மாதிரி வேரியஸ் ஏரியாவில் வந்து நாங்கள் வாஸ்ட் ஏரியாவில் வந்து கிளினிக்கல் போயிட்டு இருக்கிறோம். அது ஒன்று போயிட்டு இருக்குது. வேற இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இனி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம்டா, யூ ஆர் ஓப்பன் டு ஆஸ்க். Any questions? Jazakallah khaira. And okay, so question ஒன்று வந்திருக்கு. இந்த என்ன மாதிரி செட்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அப்படி. அம்பாறை டிஸ்ட்ரிக்டா? அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 1.4, give me a second, நான் எக்ஸாக்ட் நம்பர் சொல்றேன். அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லாஸ்ட் டைம் இன்க்ளூட் ஆன மினிமம் கட் ஆஃப் வந்து 1.4270. லிமிடெட் நம்பர்ஸ் தான், 50 சீட்ஸ் தான் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் 2 பேர் படி தான் எடுக்கிறேன். பட் இட்ஸ் அப் டு த கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் போறாங்கன்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கட பேட்ச்ல ஒரு 40, எங்க சீனியர்ஸ்ல 45, ஜூனியர்ஸ்ல ஒரு 45 அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க அப்ளை பண்ணல, நீங்க வந்து சம்டைம்ஸ் வெயிட்டிங்ல சரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஃபிளெக்சிபிளா தான் போயிட்டு. தெரபிக்கும் பிசியோதெரபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஆக்கியூபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி ரெண்டுமே மேக்ஸிமம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி தான் இருக்கிறேன். பட் பிசியோதெரபிஸ்ட் மோஸ்ட்லி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா க்ரோஸ் மோட்டர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து கொஞ்சம் மெடிக்கல் எஸ்பெக்டிவ்ல ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி பயோமெக்கானிக்கல் எஸ்பெக்ட்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட பேலன்சிங் டெக்னிக்ஸ், அவங்களோட கோஆர்டினேஷன்ஸ், அந்த மாதிரி பெரிய மசில்ஸ், பெரிய கோஆர்டினேஷன், பெரிய ஆக்டிவிட்டிஸை பத்தி பார்ப்பாங்க. பட் நாங்க தட் ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் நாங்க அந்த பேசிக்கான அந்த எபிலிட்டிஸை வச்சு எப்படி அவங்களோட ரியல் லைஃப் கன்சிக்வன்சஸ் அல்லது
ஈவெண்ட்டுக்கு அல்லது டே டு டே ஆக்டிவிட்டிஸுக்கு நாங்கள் இந்த ஸ்ட்ரென்த்தை டிரான்ஸ்கிரைப் பண்ற அல்லது இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்களை எப்படி இண்டிபெண்டா மாத்துற என்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க ஒர்க் பண்ணிக்கிறோம். பட் தேர் ஆர் சம் பிளேஸ் வந்து ஓவர்லேப் ஆகும் பிசியோதெரபிஸ்டோட, பிகாஸ் இட்ஸ் அ கண்டினியூம். அதாவது எங்க தெரபிஸ்ட்லாம் வந்து இப்போ ஒரு கண்டிஷன்ஸோட பேஷண்ட் வந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பிறகு வந்து அடுத்த கட்டமா வைக்க போற ஆட்கள் வந்து நாங்களும் பிசியோதெரபிஸ்டும். ஸோ பிசியோதெரபிஸ்ட் வந்து பேசிக்கான ஃபவுண்டேஷன் கொடுப்பாங்க, நாங்க அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டுடுவோம். அந்த அவங்க தரக்கூடிய பேசிக்கான அந்த ஸ்ட்ரென்த் அதை அவங்களோட இன்புட்டுக்கு பிறகு பேஷண்ட்டுக்கு சில எபிலிட்டிஸ் இருக்கும். அந்த எபிலிட்டிஸை வந்து ஒரு ஒர்க்கிங் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸா வந்து சேஞ்ச் பண்ணி அவங்கள இண்டிபெண்டா மாத்துறது தான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அவங்களோட மெயின் ரோல். ஜிசாக்கல்லா. இன்னொரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு, என்னமா டிரெக்டா இப்ப கோர்ஸ் முடிஞ்ச வெளியிறங்கின உடனே கவர்மெண்டால அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதா இல்ல என்ன மாதிரி பிரைவேட்ல அப்படி உடனே எடுக்கலாமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி மாதிரி? என்ன விஷயம்னா இப்போ ஸ்கூல் ஒன்று இருந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு டிகிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டில் அந்த இதொன்று போயிட்டு இருக்குது, டிகிரிஸை வந்து எந்த மாதிரி ரெக்ரூட் பண்றங்கிற இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. இப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு கூப்பிடுறாங்க ஒன்று. செகண்ட் வந்து பெரிய வெயிட்டிங் டைம் வந்து எடுக்க போறல. ஏன்னா நிறைய வேக்கன்ட் இருக்குது. எங்களோட சீனியர்ஸ், அதாவது ஸ்கூல் சீனியர்ஸுக்கு வந்து வித்தின் 4 months வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணப்படுது. ஸ்டில் அவங்க ரெக்ரூட் ஆகி நிறைய கார்டஸ் வேக்கன்ஸ் தெரியுது. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் ஈவன் எங்களோட ஃபெக்கல்ட்டிலேயே வந்து நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்களை வந்து சூஸ் பண்ணி ஃபெக்கல்ட்டி வந்து ஸ்பான்சர் பண்ணி மாஸ்டர்ஸுக்கு அனுப்பிட்டு பாண்ட் சைன் பண்ணி மாஸ்டர்ஸுக்கு அனுப்பிட்டு அவங்கள வந்து ப்ரொஃபஸர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ சாலரிஸ் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எந்த குறையும் இல்லை. வித்தின் 4-5 monthsக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க ரெக்ரூட் ஆயிடுவீங்க. எஸ்பெஷலா வந்து இப்ப கரண்ட்லி கவர்மெண்ட்ல ரெக்ரூட் ஆன வாய்ப்புகள் மிச்சம் அதிகம். ஏன்னா பிரைவேட்ல வந்து போனதை விட கவர்மெண்ட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஃபில் பண்றதுக்கு. ஓகே, அதோட நிறைய பேர் இருந்தாங்க இந்த ஜெட்டை பத்தி தான். இப்ப பெரிஃபரலா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் லைக் மன்னார், பவனி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இந்த மாதிரி இதே மாதிரி ஜெட்டுக்கு தான் போகுதா? இல்ல ஜட்ஸை பார்த்தா ஈஸ்டர்ல தான் வந்து மிச்சம் ஹைல இருக்குது. 1.4 to 1.45 அப்படி இருக்குது. மற்ற பெரிஃபரல்ல முல்லைத்தீவு சம்திங் 1.1ல நிக்குது. மன்னார்ல 1.2 அந்த மாதிரி அந்த ரேஞ்ச்ல போயிட்டு இருக்குது. ஸோ கன்ஃபார்மா செய்யக்கூடிய ஆட்கள் வந்து 1.0 அப் டு உங்களை போறக்கூடிய ஆட்கள் வந்து தே கேன் ஹேவ் த பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம் ரெக்ரூட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். சோ 1.3 1.4 குள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கிடைக்கும் அப்படி மாதிரி? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் கிடைக்கும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஓகே, இதுக்கு மேல வேற எதுவும் क्वेश्चंस எதுவும் இருந்துச்சுண்டா I have மெயில் அட்ரஸ் and phone numbers கொடுத்திருக்கிறேன். if they want they can contact me. இல்லன்னா அவங்கள்ட்ட சரி கான்டாக்ட் பண்ணிட்டு அதனூடாகவும் நான் சப்போர்ட் பண்ண நான் ஓபன் டு ஹெல்ப் anytime. ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் இஸ்திவா. இதுக்கு மேலே மாதிரி क्वेश्चंस இருந்துச்சுண்டா நீங்க டைரக்டா அந்த குரூப்ல வந்து இருக்கிற மஜ்லிஸ் மெம்பர்ஸ் டைரக்டா PM பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அப்படி கிடைக்கும். பார்க்க போறது வந்து வெட்டனரி சயின்ஸ். ஸோ